மாலை வணக்கம். உங்களில் ஒருவன் நான். இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு, பிரியாணி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? யார் சாப்பிடலாம், யார் சாப்பிடக்கூடாது? ரெகுலராக சாப்பிடலாமா அல்லது எப்போது தடவை சாப்பிடலாமா? உடம்புக்கு நல்லதா கெட்டதா? நல்லா கொஞ்சம் கவனிங்க. ஒரு 30 வயசு ஆனவங்க அடிக்கடி பிரியாணி, மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ சாப்பிட்றதுனால் உடம்பு பாதிக்கப்படும். அதிகமாக வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் எடுத்திங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். சீரணமாகாது. அந்த சீரண கோளாறு வரும்போது உடம்பு என்ன ஆகும்? வெயிட்டு போடும், ஒபிசிட்டி வரும், பிபி லெவல் இன்க்ரீஸ் ஆகும், பிபி வர ஆரம்பிக்கும். அடுத்தது பிபி மாத்திரை எடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் ஒவ்வொன்றா நடக்கிறது. என்றைக்கு ஒரு மனிதனுக்கு செரிமானம் ஆகவில்லையோ அன்றைக்கு உடம்பில் பிரச்சனை இருக்குன்று அர்த்தம். ஆகையினால் இன்றைக்கி குறிப்பாக சொல்லப்போனால் பள்ளி மாணவர்கள் சண்டே வீக்கெண்டில் பிரியாணி சாப்பிட்றாங்க. மறுநாள் ஸ்கூலுக்கு வரமாட்டாங்க. வயிற்று வலி, ஸ்டமக் அப்செட்னு சொல்லுவாங்க. காலநிலையும் உண்டு. பருவகாலங்கள் சம்மரும் விண்டரும் உண்டு. குளிர்காலத்தில் குழந்தைங்களுக்கு செரிமானம் ஆகாது பிரியாணி சாப்பிட்டா. அதே போல் சம்மர் சீசன்லேயும் அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒத்துழைக்காது. ஏதோ மாதத்தில் ஒரு தடவை சாப்பிட்லாம், அல்லது ஏதோ மந்த்லி 2 சாப்பிட்லாம். இப்போ ரெகுலராக இது போல் சாப்பிட்றதுனால என்ன ஆகுனா உடம்பு கெடும். அப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியிருக்கும். இந்த சூழ்நிலையில் ஒரு 30 வயசு ஆனாக்கா நம்ம பாதுகாத்தோம்னா நம்ம என்ன செய்யணும்? பிரியாணி அதிகமாக சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லை, இரவில் சாப்பிடவே கூடாது. பகலில் ஒரு நாளைக்கு வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டாலும் இரவில் கட்டாயம் சாப்பிடக்கூடாது. இரவில் யார் பிரியாணி சாப்பிட்றாங்களோ நிறைய பேருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் 143 கோடியில் 2024 கிட்டத்தட்ட 16 லட்சம் பேர் இறந்துருக்காங்க. அந்த 16 லட்சம் பேரில் ஒரு 2 லட்சம் பேர் தான் ஹார்டியாக் அரெஸ்ட்டு. அப்படின்னா உடம்புலேயும் இன்னும் பாதிப்பு இருந்து அந்த அரெஸ்ட் வரும். அதன் பிறகு உணவு பழக்கம் மூலியமாக அந்த அரெஸ்ட் வரும். இதுக்கெல்லாம் காரணம் இப்போ ஆயிலெலாம் சேர்த்து எடுக்கும்போது தான் நம்ம உடம்பு பாதிக்கப்படுது. இது அடுத்த வீடியோவில் மற்ற சந்திக்கலாம். வணக்கம்.